வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காருல, பார்லிமெண்ட்ல இருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு ஊர்வலமாக போகிறேன், நியாயம் கேட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருக்காரு. உடனே டெல்லி காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, தடுத்து நிறுத்தி அவரையும் இண்டி கூட்டணியுடைய எம்பிக்களையும் வண்டியில் ஏற்றிட்டாங்க. அந்த வண்டியில் மகுவா மொய்த்ராவுடைய ஆக்டிங்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வீடியோவை ஷேர் பண்ணாங்க. இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவுனா வாக்கு திருட்டுன்னு ராகுல் காந்தி பேசுகிறாருல, நாட்டுடைய முதல் வாக்கு திருட்டு எப்போ நடந்துச்சு தெரியுமா? காங்கிரஸ் கட்சியுடைய பிரசிடென்ட் யாரு அப்படிங்கிற எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு தான் ஆதரவுகள் குவிந்தது. நேரு அவர்களுக்கு ஆதரவு வரவே இல்லை. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் காங்கிரஸுடைய பிரசிடெண்டாக வர வேண்டியது. ஆனால் ஜவஹர்லால் நேரு தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, காந்தி அவர்கள்ட்ட போய் பேசி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை அவருடைய அந்த நாமினேஷனை வாபஸ் பெற வைத்தாங்க. அதன் காரணமாக தான் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸுடைய பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுதான் முதல் வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த ஹிஸ்டரியை ஷேர் பண்ண இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கதற இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிரியங்கா காந்தி அவர்கள் மற்றும் காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணி எம்பிக்கள் டிஷர்ட்டில் மின்டா தேவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி மின்டா தேவியுடைய புகைப்படத்தை போட்டு பின்னாடி 124 நாட் அவுட் அப்படின்னு டிஷர்ட்லாம் போட்டு ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க. யார் இந்த மின்டா தேவி? பீகார் வாக்காளர் பட்டியலில் மின்டா தேவி அப்படின்னு ஒருத்தவங்களுடைய புகைப்படம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு 124 வயசு, அவங்க பிறந்த வருடம் 1900 அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலில் மிஸ்டேக்காக இருந்துச்சு. ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் தான். இதை உண்மை நம்பிட்டு பாருங்க, வாக்காளர் பட்டியலில் 124 வயது இருக்கக்கூடிய மின்டா தேவிக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்கு. அவங்க இறந்து போயிட்டாங்க, இன்னும் அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கு பாருங்க, அந்த பேரை பயன்படுத்தி வேற யாராவது போலி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இண்டி கூட்டணி கொந்தளிச்சு போயிட்டாங்க. மதுரை எம்பி சு வெங்கடேசன்லாம் இருக்கார்ல, கையில் போர்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக கொந்தளிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். மதுரை எம்பி சு வெங்கடேசனை பாஜகவினர் டேக் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, மதுரை திமுக மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான கேஸில் திமுக மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த திமுக மேயருக்கு செங்கோல் எடுத்து கொடுத்து பதவி பிரமாணத்தின் போது செங்கோல் எடுத்து கொடுத்தது யார் தெரியுமா? சு வெங்கடேசன் அவர்கள் தான். இதுக்கு பதில் சொல்லுங்க. இதை விட்டுட்டு பீகார், டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கே தாவுறீங்க? முதல்ல தமிழகத்தில் நடக்கக்கூடிய உங்களுடைய தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மின்டா தேவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 124 வயசுலாம் கிடையாதுங்க. சு வெங்கடேசன் பதிவு போட்டிருக்காரு, பரலோகத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குரிமை வழங்கிய எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. மின்டா தேவி பீகாரில் சிவான் அப்படிங்கிற தொகுதியில் அவங்க இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக்கு 1900 கிடையாது, பிறந்த வருடம் 1990. அந்த 9 அப்படிங்கிறது தவறுதலாக 0 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில். அதுக்கு தான் கேம்பெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிறாங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா திருத்திக்கலாம் அப்படின்னு கேம்பை அடிக்கடி எலெக்ஷன் கமிஷன் நடத்துவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 124 வயது மின்டா தேவி நாட் அவுட்டு, அவங்க இறந்து போனவங்களுக்கு இப்போ பாருங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மின்டா தேவி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ்லாம் யார் முதல்ல யாருடைய அனுமதி பெற்று என்னுடைய புகைப்படத்தை நீங்கள் டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க, என்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்டா தேவி செய்தியாளர் சந்திப்பில் கழுவி ஊற்றிருக்காங்க காங்கிரஸையும் இண்டி கூட்டணியும். இது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. கோர்ட்டில் கேஸ் போடணும் காங்கிரஸுக்கு எதிராக. ஒருத்தவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்களுடைய புகைப்படத்தை டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை முதல்ல பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கொந்தளிக்கிறத பார்க்க முடியுதுங்க. இது ஒரு விஷயமா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி சொல்கிறாரு 48 தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறது கூடிய விரைவாக வெளிவரும். பாஜக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தொகுதிகள் இருக்குல்ல, அந்த தொகுதிகளில் தான் வாக்கு திருட்டு அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இப்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதியில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த ஓட்டர் லிஸ்ட்லாம் தயாரிக்கப்பட்டுச்சு, அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு காங்கிரஸுடைய மினிஸ்டரே துணிச்சலாக கேள்வி கேட்டார். உடனே காங்கிரஸ் மேலிடம் என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவரை
விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டதுனால அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதான் பாஜக சொல்கிறாங்க, 48 தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, பார்த்து மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக பார்த்து வெளியிட போகிறீங்க, மறுபடியும் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க. இந்த வாக்கு திருட்டு விவகாரம்லாம் பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறலை. எப்படி பொதுமக்கள் டவுட் படுவாங்க? இப்போது எல்லா தொகுதிகளுமே பாஜக மட்டும்தான் ஜெயிக்கிறாங்களா? காங்கிரஸ் எதையுமே ஜெயிக்கிறது இல்லையா? இமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்குது, தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி நடக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. இது மாதிரி ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கோங்க, இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய மாநாடு கட்சியுடைய ஆட்சி, பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஆட்சி, இது மாதிரி ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியுடைய ஆட்சி, இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதெல்லாம். அப்போ இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு முறைகேடும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறது. காங்கிரஸ் கூட்டணி ஒரு தொகுதியை ஜெயிக்கிறாங்கன்னா அங்கெல்லாம் வாக்கு திருட்டெல்லாம் நடக்கலை, க்ளீனாக தான் நடந்துச்சு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. பாஜக ஒரு தொகுதியை ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. எப்படி இந்த முரண்பாடை பொதுமக்கள் நம்புவாங்க? இண்டி கூட்டணியுடைய இந்த விமர்சனங்களை, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொதுமக்கள் காதில் கூட வாங்குறதில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். அண்ணாமலை சமீபத்தில் சொன்னார்ல, அதை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க. தமிழக பாஜகவினர் மட்டும் கிடையாது, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவினர். ராகுல் காந்திக்கு தோளோடு தோள் கொடுக்கும் திமுக அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டார். உடனே அண்ணாமலை சொன்னார், இந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கு முன்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு ஃபோன் போட்டு, இந்த தேர்தலில் ரேபரேலி மற்றும் வயநாடில் ஜெயிச்சிங்க, வாக்கு திருட்டு பண்ணி தான் இந்த 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிங்களா அப்படின்னு முதல்ல கேட்டு அதன் பிறகு இந்த அறிக்கையை ஸ்டாலின் வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. இதை நாடு முழுவதும் பாஜகவினர் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.